வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 ரோல்ல சிங்கிள் பார்டர் பிஸ்கட் கூடையோட மெஷர்மெண்ட். இதை எப்படி மேக் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், வயலட் கலர் அண்ட் சாண்டல் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், பேஸும் வந்து கிராஸ் தாட் பிஸ்கட் நாட்டில் தான் வந்திருக்கும், ஹைட்டும் வந்து அதே மாதிரி தான் வந்திருக்கும். வயலட் கலர் எல்லாமே வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிஸ்கட் இருக்கும். சாண்டலும் வயலட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த பார்டர் டைப்பில் நம்மளுக்கு வந்து இந்த கூடை வந்து போட்டிருக்கோம். ஃப்ளாட்டாக வந்து இந்த கூடையை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போனா தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம நீட்டாக வந்து கேரி பண்ணிக்கலாம். உள்ள திங்ஸும் நல்லா நிறையா வச்சுக்கலாங்க. இந்த கூடை வந்து ரொம்ப பெரிய சைஸ் கூட இல்லாமல் சின்ன சைஸ் கூடவும் இல்லாமல் மீடியம் சைஸாக அந்த கூடை வந்து இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் வந்து நல்லா கரெக்டாக வந்து போட்டிருக்கோம். ரொம்ப ஹைட் இல்லாமல் கரெக்டான சைஸுக்கு இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையில் வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, மெயினாக வந்து நம்ம எப்படி இந்த வயரை வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு கார்னர் டர்ன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கூடையோட லென்த்து வித்து ஹைட்டு அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு எவ்வளோ ஹைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு, பேஸ் 5 இன்ச்சு, ஹைட் வந்து 11.5 இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ண பிறகு. ஏன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ ஹைட்டு லென்த்துன்னு தான் கேட்குறீங்க, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த கூடையில் வந்து இன்னொன்று மெயினாக நம்ம கேட்குறது என்னென்னா, ஃபினிஷ் பண்ண பிறகு எவ்வளோ வயர் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறோம். அதை இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இது எப்பயும் போடுற கிராஸ் நாட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வயர் மிச்சமாகுமோ அது மாதிரி தான் இதுக்கும் வந்து மிச்சமாகிருக்கு நம்மளுக்கு. இப்போ இது எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், அப்படி எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். இது பாருங்கள், பிஸ்கட் நாட்டு நான் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன், எப்படின்னு காமிக்கிறேன். 40 வயர் வந்து வயலட்டில் 11 அடி எடுத்துக்கோங்க. 22 வயர் சாண்டிலில் 11 அடியில் 22 வயர் கட் பண்ணிக்கோங்க. சாண்டிலில் நம்மளுக்கு வந்து அந்த சாண்டில் கலர் வந்து கிராஸ் நாட் போட்டு வச்சுக்கோங்க. பிஸ்கட் நாட்டுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு வந்து 4 வயர் தேவைப்படும். அப்போ 10 நாட் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுறணும். ஒரு கிராஸ் நாட், ஒரு பிஸ்கட் நாட், ஒரு கிராஸ் நாட், ஒரு பிஸ்கட் நாட்னு போட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிஸ்கட் நாட்டை சுற்றி இப்படி பார்டர் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்படி தான் வந்து எல்லா இதுக்குமே வந்து போடணும். நீங்கள் ஒவ்வொரு லைனும் நீங்கள் போடுறப்பையும் இந்த மாதிரி தான் போடணும். ஒரு பிஸ்கட் நாட்டை சுற்றி அந்த பார்டர் லைனை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நாட் நீங்கள் போட்டதுமே இந்த மாதிரி நீங்கள் அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த சைட்லேருந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இது வந்து கிராஸ் நாட் மாதிரியே தான் இருக்கும். இந்த ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நம்ம போட தேவையில்லை. அதனால் இந்த கூடைகள் போடுறப்ப ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவாகவே இருக்கும். 4 வயருக்கு வந்து இருக்கும். அதில் நீங்கள் பிஸ்கட் நட்டு கிராஸ் நட்டுன்னு போடுறதுக்கு கரெக்டாகவே உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறப்ப மட்டும்தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து பேஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஒரு 4 பிஸ்கட் வர மாதிரி போட்டுருங்க சைட்லேருந்து எண்ணுறப்ப. நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சென்டரை சேர்த்து நம்மளுக்கு வந்து 4 பிஸ்கட் நீங்கள் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே சென்டர் நாட்டை சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லாவே பேஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் அகலமாக இருக்கும். கூடையும் வந்து உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்கனால, ஒரு அடிக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அகலம் இருந்தால் தான் கூடையும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா போட்டாச்சு. இப்போ அதை எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம அந்த சென்டர் நாட்டை சேர்த்து எண்ணிக்கோங்க. 8th 9th 10th நாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு 11th 12th இந்த 4 வயரை தான் நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து இப்போ பிஸ்கட் நாட் போடணும். இப்போ அந்த 10th நாட் வந்து சாண்டில் வயர் தான் வந்து எல்லா பக்கமுமே வரும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணிடுங்க. அந்த சென்டர் நாட்டை, அந்த சாண்டில் வயர் போகுது பாருங்கள், அதை கொஞ்சமாக ஒரு 1/2 அடி விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த 1/2 அடிக்கு நீங்கள் வந்து உள்ள வயரை சொருகிடுங்க. ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வயலட் கலரில் வந்து ஒரு பிஸ்கட் நாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கேருந்து எண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த 10th நாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வயலட் 4 வயர் வந்துருக்கும். அந்த 4 வயரில் நீங்கள் பிஸ்கட் நாட் போட்டுட்டு அந்த சாண்டில் வயரை வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு 4-5 நாட்டுக்கு இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா அவுந்துட்டு வராமல் உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி 4 பக்கமுமே நீங்கள் வந்து கார்னர் டர்ன் பண்ணிடணுங்க.
இதுதாங்க கார்னர் டர்ன். மெயின் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணால் தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரும். அதுக்காக தான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது. அப்போ தான் அதாவது சிங்கிள் பிஸ்கட்டை சுற்றி அந்த பார்டர் வருது. அதனால தான் வந்து சிங்கிள் பார்டர் பிஸ்கட் கூட அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. கரெக்டாக எனக்கு வந்து 3 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிஸ்கட் நாட்டு அந்த எல்லாமே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போடுறோன்னு இழுத்துறாதீங்க, டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் கார்னர் டர்ன் பண்ணோன்னே. அப்புறம் ஒரு 2 லைன் நீங்கள் வந்து போடுங்க, உங்களுக்கு வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. ஈவனாக கிடச்சிரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 2 லைன் நீங்கள் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைட் வயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 12 பிஸ்கட் நாட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். 12 லைன் சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். இந்த கார்னர் டர்ன்லேருந்து நீங்கள் எண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 பிஸ்கட் நாட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். 12 லைன் போட்டிருப்பீங்க. அந்த 12 லைன் போட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே டைமண்ட் ஷேப்பில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஃபினிஷ் பண்ணுன்றதுக்காக கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அந்த கேப்பில் மட்டும், அந்த கேப்பில் வந்து நீங்கள் கிராஸ் நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்புறம் கூடயே ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வயர் எவ்வளோ மிச்சமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக சொருகிறதுக்கு தான் வயர் மிச்சமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கிராஸ் நாட்டில் எப்படி நம்மளுக்கு வந்து வயர் வந்து சைடில் மட்டும்தானே, உங்களுக்கு சைடு வயர் தானே நிறைய போகும். அதே மாதிரி இதுக்கும் தான் வந்து சைடில் நம்ம போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து வர வயர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். அந்த வயரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹேண்டிலுக்கு வந்து நீங்கள் வந்து உள் வயராக நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டுறதுக்கு வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான். ஆனால் கண்டிப்பாக வந்து வயர் வந்து வேஸ்ட் ஆக தான் செய்யுது. சைடு வயர் வந்து நிறையா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் மற்ற வயர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 11 அடி எடுத்தோம்னா அந்த கூடையை வந்து எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த சைடாக நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகி கிடைக்கும். நீங்கள் நீட்டாக வந்து ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிருங்க. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு குட்டையாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ஃபினிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு ஹைட் வந்துடும். பார்த்தீங்களா, நான் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ஹேண்டில் எல்லாமே நான் வந்து சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எப்போ நம்ம கிராஸ் நாட்டுக்கு கிராஸாக சொருகுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் சொருகிடணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வயரை வந்து கட் பண்ணுறப்ப சொருகி முடிச்சுட்டு வேறு எந்த வயர்லையும் கட் பண்ணிடாமல் சொருகுங்க. இல்லாட்டினா வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் ஹேண்டில் வந்து 2 இன்னர் வயர் வந்து அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன் நான். உள் வயர் வந்து நல்லா 6 வயர் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து இன்னர் வயர் எல்லாத்தையும் நல்லா சொருகி நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த இன்னர் வயர் சொருகிறப்ப எல்லாமே வந்து ஒரே இடத்துல சொருகாமல் உங்களுக்கு கை வாகுக்கா எந்த பக்கம் உங்களுக்கு போகணும்னா வசதியாக உங்களுக்கு சொருக முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து உள்ள இன்னர்வியூ வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த கூடையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு. பேஸு, ஹைட்டு, லென்த்து எல்லாமே கூடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடைகளை பற்றி ரேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த கூடைகளை போடுறப்ப ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் கேளுங்க. நான் இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.